நல்லா படிக்கணும், தாய்தாப்பும் கஷ்டப்படுறவங்க அதுலேயே உங்கள் வெற்றி. இந்த கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். ரெண்டாவது நேரம் சார்ந்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நேரம் அது எவ்வளவு முக்கியமானது இந்த வயசுல தான் நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ கஷ்டப்பட்டு கூட பிள்ளை பார்த்தா என் மகளை 10ஆவதுல நல்லா மார்க் எடுத்துருந்துச்சு, பெருமைப்பட்டோம். மற்றவங்களும் இவங்க பரவாயில்ல, இவங்க ரோட்டுக்கு படிச்சு வச்சுட்டு. ஆனால் +2ல் அந்த பிள்ளை மார்க் குறைஞ்சிருச்சு. ரொம்ப மன வருத்தப்பட்டேன் அந்த நேரத்தில். ஏன்டா அந்த பிள்ளைகளுடைய இது நம்ம சப்போர்ட் பண்ண முட்டமோ வைக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எனக்கு இருந்துச்சு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். அதில் ஒரு தப்பு நானும் பண்ணிட்டேன். ஹாஸ்டல்லேருந்து படிச்சுருந்தா கண்டிப்பாக படிச்சிருக்கோம். வீட்டில் இருந்து போய் படிக்கட்டும்னு விட்டுட்டேன். வீட்டில் இருந்து போனால் நம்ம கண்ணு பார்த்துக்கிடுவோம், வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இஷ்டம் போல விட்டுட்டோம். அது அந்த பிள்ளைக்கு ஒரு ஏற்காரமாக போச்சு. அதனால் அந்த இதுக்கும் இருக்காதுங்க. பிள்ளையை படிக்க போகிற பிள்ளை எங்கே போனாலும் ஒழுக்கம் முக்கியம்ப்பா. நீங்கள் எல்லோருமே ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு பட்டம் செய்கிற மாதிரிங்களா, பட்டம் செய்கிறோம் பேப்பரு, அதுக்கு ஒரு வில்லு மாதிரி ஒரு குச்சி, அப்புறம் ஒரு குச்சி, இது எல்லாம் சேர்த்து கடைசியாக நூல் எடுப்பாருங்களா, அது இருந்தால்தான் பட்டம் மேலே போகும். நாங்கள் உழைச்சி உங்களுக்கு ஒருத்த கொடுத்துட்டோம். நாங்கள் நூலாத்தான் எடுக்க முடியும் இல்லையா, மேலே போகிறது நீங்கள் பட்டம் மாதிரி மேலே போகிறது. நாங்கள் நூல் மாதிரி கீழே அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பட்டமாக மேலே போய்கிட்டே இருக்கு. படிச்சு பதவியில் இருந்தால் மேலும் மேலும் பதவிக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அதை தேடுங்க. நல்லா இருங்க, நல்லா படிங்க, கவனமாக இருங்க. பெற்ற தாயின் அப்புறம் மதிங்கள், மற்றவங்களையும் மதிக்கணும். போகிற இடத்துல யாராக இருந்தாலும் நம்ம ஆசிரியர்களை மதிக்கணும். அதை காட்டி முக்கியமானது. எந்த ஆசிரியராக இருந்தாலும், முன்னால் சொல்லிக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, அதை இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியரை மதிங்க. அதுவே எனக்கு போதும். கண்டிப்பாக நன்றி.